ஹலோ குரூப் 2A அச்சீவர்ஸ் ஆக போகிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களோடு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th செகண்ட் டேர்முடைய 3rd யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 3rd யூனிட்டுடைய ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னா ஒரு வேண்டுகோள். கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்தே வளர்ந்திருக்கின்றன. கலைப்படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது, அது மானுடத்தை பேச வேண்டும். கலைப்படைப்பு என்னது? அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது, எதை பற்றி பேச வேண்டும்? மானுடத்தை பற்றியும் பேச வேண்டும். அப்போ ஒரு கலைப்படைப்பு மானிடத்தை பற்றியும் கண்டிப்பாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதனுடைய லைனை பாருங்கள். கலையுலக பிரம்மாக்களை மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். எப்படி? சிற்பிகளாக நீங்கள் ஒரு சிற்பியாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பாறை உடைக்கக்கூடியவனுடைய சிலையை நீங்கள் வடிக்க போகிறீங்க. அப்போ அதில் என்ன தெரியணுமா? அந்த வியர்வை நெடி வீசணுமா? அதுதான். அந்த அழகியல் மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது, அதில் ஒரு மானிடம், அந்த மனிதனுடைய கஷ்டத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும்னு சொல்ல வராங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈர மண் வாசம் இருக்க வேண்டும் அதில். சரியா? வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கணும்? ஈரமண் வாசம். பாறை உடைப்பவன் அப்படின்னு சொன்னால் வியர்வை நெடி வீசணும். வயல்வெளி உழவன் அப்படின்னா ஈரமண் வாசம் அதில் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, தாய்மையினுடைய பூரிப்பை நீங்கள் சித்திரமாக்கணும்னு நினச்சிங்கன்னா அவளுடைய முகத்திலேயே அந்த கரிசன பாச உணர்வுகள் இருக்கணும். அதுக்கப்புறமா மழலையுடைய சித்திரம் நீங்கள் வரையணும்னு நினச்சிங்களா, அதில் என்னது? பால் மனம் கமல வேண்டும். அதுக்கப்புறமா ஆல்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, என்ன நீங்கள் இது பண்ணாலும் இயற்கையினுடைய பிரமிப்பு எதையே நீங்கள் என்னது? கலை வடிவாக நீங்கள் கொண்டு வரலாம். ஒரு சிற்பமாக நீங்கள் வடிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வரையலாம். எது பண்ணாலும் சரியா, அதில் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும். அப்போ கட்டாயம் அந்த இருக்க வேண்டும். அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. என்னுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தேனரசன். சரியா? அப்போ மானுட அடையாளம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. இது யார்? தேனரசன். சரியா? சிற்பிகளாக இருக்கிறீங்க. பாறை உடைப்பவன் வியர்வை நெடி, வயல்வெளி ஈரமண் வாசம், தாய்மையின் பூரிப்பு கரிசன பாச உணர்வுகள், சின்ன மழலை பால் மனம் இருக்கணும். ஓகே தானா? அவ்வளோதான். சரியா? இது ஆசிரியர் யார்? தேனரசன். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பிரம்மாக்கள்னா என்னது? படைப்பாளர்கள். நெடி நாட்டம், மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த தேனரசனை பற்றி நம்ம பார்க்கலாம். தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க. சரியா? யார்? ஒரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க. வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் பணியாற்றியிருக்காங்க. வானம்பாடி, தென்றல், குயில் போன்ற இதழ்களில் தன்னுடைய கவிதைகளை எழுதியிருக்கிறாங்க. இவங்களுடைய கவிதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சமுதாய சிக்கல்களை ஒரு எள்ளல் சுவையோடு வெளிப்படக்கூடிய கவிதைகளை ஏற்றக்கூடியது யாருன்னா தேனரசன். சரியா? சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும் கவிதைகளை ஏற்றியவர் யார்? தேனரசன். அப்போ தேனரசன் எப்படிப்பட்ட கவிதைகளை ஏற்றுவாங்க? சமுதாய சிக்கல்களை எள்ளல் சுவையோடு வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகளில் ஏற்றுவாங்க. இவங்களுடைய கவிதை நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா, மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். சரியா? மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் என்னது? மழையே பெய்யுது. அப்போ என்ன நடக்கும்? மண் வாசம் அடிக்கும். அப்போ மண் வாசல், அதுலேருந்து ரோஜா வளர்ந்து வருது. அப்போ வெள்ளை ரோஜா. ஸோ இப்போது நம்ம பார்த்த இந்த ஒரு வேண்டுகோள் என்னும் அந்த கவிதை பெய்து பழகிய மேகம் என்ற நூலிலிருந்து தான் எடுத்து தரப்பட்டிருக்கு. சரியா? அப்போ ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா பெய்து பழகிய மேகம். அப்போ பெய்து பழகிய மேகத்தினுடைய ஆசிரியர் யார்? தேனரசன் எப்படி இருந்தாங்க? ஒரு தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய கவிதைகள் இதிலெல்லாம் வந்திருக்கு. வானம்பாடி, குயில், தென்றல் ஆகியவற்றில் வந்திருக்கு. சமுதாய சிக்கல்களை எள்ளல் சுவையோடு சொல்லுபவர் யார்? இந்த தேனரசன். ஓகே தானா? நெக்ஸ்ட் லெசனுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி புக் பேக்கையும் பார்த்துடலாம். சரியா?
மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன. வனப்பு, ஏன்னா வனப்பு மீன்ஸ் அழகு. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். நெடி. அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். மழலையின். வனப்பில்லை. வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில். வார்ப்பெனில். நெக்ஸ்ட் குருவினா பாருங்க. தாய்மையின் ஓவியத்தில் நிறைந்திருக்க வேண்டியவை என்னது? கரிசன பாச உணர்வு. ஒரு கலை எப்பொழுது உயிர்ப்புடையதாக அமையும்? மானுடம் அதில் இணையும் போது. ஓகேவா? நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். கீரை பாத்தியும் குதிரையும். இது ஒரு ரெட்ர மொழிதல் பாடல். சரியா? ஒரே பாடல் 2 விதவிதமான அந்த பொருட்களையும் அது சம்மந்தப்பட்டமான அது தொடர்பான அந்த செய்திகளையும் தரக்கூடியதான் அந்த ரெட்ர மொழிதல். பார்க்கலாமா? கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. அதாவது மண் கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கீரை பாத்தி நம்ம இப்போ நட போகிறோம் அப்படின்னா மண் கட்டி நிறைய இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க? அடித்து தூளாக்குவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அதை தடுத்து பாத்திகளாகி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் வாய்க்கால் மாதிரி வச்சு அதில் தண்ணி வர மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி தானே? அதுக்கப்புறமா அந்த கடைமடையின் இறுதி வரை சென்று அதை மாற்றிவிட அது திரும்பும். அது நீர். சரியா? அப்போது அதே மாதிரி தான் அந்த குதிரை என்ன பண்ணோன்னா வண்டிகளில் கட்டி அடித்து அவங்க அதை ஓட்டுவாங்க. அது என்னது? காலை மாற்றி 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 செல்லும். அது அங்கே வாய்க்காலுக்கு இங்கே கால் என்ன பண்ணும்? எதிரிகள் யாராவது வந்தாங்கன்னா மறித்து தாக்கும். போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் என்ன வரும்? திரும்பி வரும். இந்த காரணங்களால் கீரை பாத்தியையும் குதிரையையும் ஒன்றாக வச்சு இந்த ரெட்ர மொழிதல் பாடலை இயற்றியது யாருன்னா காளமேக புலவர். இதெல்லாம் தேவையில்லை. அந்த வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருன்னா காளமேக புலவர். வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே காளமேக புலவர். வன்கீரைனா என்னன்னா வளமான கீரை. வன்கீரைனா என்ன? வளமான கீரை. பரினா குதிரை. முட்டை போய். முட்டைனா முழுதாக சென்று. முட்டை போய்னா முழுதாக சென்று. கால் அப்படின்னா வாய்க்காலும் வரும், குதிரையினுடைய காலும் வரும். மறித்தல் தடுத்தல். மறித்தல் தடுத்தல். காளமேக புலவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வரதன். அவருடைய இயற்பெயர் என்ன? வரதன். ஏன் இவருக்கு காளமேக புலவர் வந்துச்சு அப்படின்னா, எப்படி மேகம் மழையை பொழியுமோ அதே மாதிரி கவிதைகளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாடுவார். அதனால் காளமேக புலவர் அப்படின்னு சொன்னாங்க. இவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். இதெல்லாம் என்னது? காளமேக புலவரினுடைய பாடல்கள் நூல்கள். திருவானைக்கா உலா இது கேட்டிருக்காங்க. சரியா? காளமேக புலவர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருவானைக்காவுலாம், சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை இயற்றியது யாரு? காளமேக புலவர். இயற்பெயர் என்ன? வரதன். இவருடைய தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு நூல்லையும் இடம்பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இது. சரியா? அப்போ என்ன கேட்கலாம்? கீரை பாத்தியும் குதிரையும் இது எந்த நூலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு? தனிப்பாடல் திரட்டு. அப்போ அதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா காளமேக புலவர். ஸோ புக் பேக்கில் உள்ளதை பார்க்கலாம். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள். பரினா என்னது? குதிரை. அடுத்தது ஒரு 4 இது கொடுத்துருக்குறாங்க பாருங்க. பாகியால், மேன்மையால், திரும்புகையில், அடிக்கையால். இதில் பொருந்தாத ஓசையுடைய சொல். நமக்கு சொல்லும் போதே தெரியுது இல்லையா? ஆல்னு எல்லாமே முடியுது. திரும்புகையில் இது மட்டும் இல்லுன்னு முடியுது. அப்போ பொருந்தாத ஓசையுடைய சொல் எது? திரும்புகையில். வன்கீரை இதை பிரித்து எழுதும்போது வன்மை கூட்டல் கீரை. அப்போ மை விகுதி மறைஞ்சிருக்கு. என்னது? பண்பு தொகை. கட்டி கூட்டல் அடித்தல். கட்டி அடித்தல். ஓகே தானா? நெக்ஸ்ட் 3rd லெசன் பேசும் ஓவியங்கள். சரியா? ஆயக்கலைகள் மொத்தம் 64 உண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் என்னது? இந்த ஓவியக்கலை. ஓவியக்கலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்களையும் கருத்தையும் கவர்ந்தலுக்கும் ஆற்றல் எதுக்கு உண்டுன்னா ஓவியத்திற்கு உண்டு. நம்மளுடைய கண்ணையும் அதே நேரத்தில் இதில் ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு செய்தி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை புரிஞ்சிக்க தோணக்கு உதவுதோ என்னது தான் இந்த ஓவியம் தான். அந்த நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக எதை கருதுறாங்கன்னா ஓவியத்தை. இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். சரியா? இப்போ நம்ம முதல்ல என்ன ஓவியம் பார்க்க போகிறோம்னா குகை ஓவியம் பார்க்க போகிறோம். பழங்கால மனிதர்கள்லாம் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க? குகைகளில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ முதல்ல ஓவியங்களை எங்கே வரைந்தாங்க? குகைகளில். அப்போ செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக தான் இந்த ஓவியங்களை வரைஞ்சாங்க. அப்போ ஓவியங்களை எதுக்காக வரைஞ்சாங்க? செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக. இப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி இப்போ நமக்கு அடுப்போ இல்லது இந்த ரைஸோ இதெல்லாமே கிடச்சிருக்காது. அப்படி தானே? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டையாட போவாங்க. அப்போ வேட்டையாட போவாங்க, மீதி உள்ளவங்க
ஒருத்தவங்க இங்கே வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சும்மா இருக்க உங்களுக்கு என்னது போர் அடிக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ என்ன வேலைலாம் செய்கிறாங்க, அப்போ என்னது எப்படி வேட்டையாடுறாங்க, என்னென்ன விலங்குகள் அவங்க வந்து பார்த்தாங்க, இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓவியமாக வரைய ஆரம்பித்தாங்க. அவங்க எங்கே தங்கியிருப்பாங்க, அப்போல்லாம் வீடு கிடையாது இல்லையா, குகைகளில் தான் தங்கியிருந்தாங்க. ஸோ அப்போ குகைகளில் தான் முதலாக ஓவியங்களை வரைய தொடங்கினாங்க. எந்தெந்த காட்சிகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேட்டைக்கு செல்லுதல் மாதிரி, நடனமாடுதல், போர் செய்தல். எந்தெந்த காட்சிகள்? வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல். இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கோட்டால் ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும் சரியா, கோட்டோவியமாக தான் இருக்கும். இதை எதை வச்சு வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னா மண், கல், அதை வச்சு தான் இவங்க வரைஞ்சிருப்பாங்க. அதையே தான் வண்ணமும் தீட்டியிருப்பாங்க. ஸோ இந்த குகை ஓவியங்கள் மூலமாக நம்ம எதை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா பழந்தமிழரினுடைய வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம் சரியா. அப்போ முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கியது எங்கே வரைங்கினாங்க? பழங்கால மனிதர்கள். எங்கன்னா குகையில். எதற்காகனா செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்காக. என்னென்ன ஓவியங்கள் இருந்ததுன்னா வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் தொடுத்தல், இந்த மாதிரி. அது எப்போவுமே கோட்டோவியமாக தான் இருந்துச்சு. அதுக்கு வண்ணம் தீட்டதற்காக மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டினாங்க. இது மூலமாக எதை அறியலாம்? பழந்தமிழருடைய வாழ்க்கை முறைகளை அறியலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சுவர் ஓவியங்கள். சுவர் ஓவியங்கள் அப்படின்னு சொன்னால் எப்போ இந்த மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கினாங்களோ அப்போவே சுவர் ஓவியம் வந்துடுச்சு சரியா. சுவர் ஓவியம் பெரும்பாலும் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த அரண்மனைகள் இருக்காங்களா, ராஜாக்கள் வாழக்கூடிய அரண்மனைகள், அவங்களுக்குள்ள மண்டபங்கள், கோவில்கள், அதனுடைய சுவர்களையும் மேற்கூரையிலையும் நம்ம வந்து என்ன பார்க்கலாம்? சீலிங் இருக்கு இல்லையா, சீலிங்லையும் நம்ம என்ன பார்க்கலாம்? அந்த சுவர் ஓவியங்களை பார்க்கலாம். மெயினாக எங்கே பார்க்கலாம்னா சித்தனை வாசலை தான் ரொம்ப வந்து என்னது சித்தமானது சரியா. ஸோ எப்படி இதெல்லாம் வரைவாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த ஆறு இருக்கு இல்லையா, ஆற்றில் இருக்கக்கூடிய மணல், அதான் ஆற்று மணல்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்று மணல் கூட சுண்ணாம்பை சேர்த்து ஃபஸ்ட்டு சுவரில் ஏதாவது வந்து மேடு பள்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை சமப்படுத்துவாங்க. அப்போ சமப்படுத்தி முடிச்சதுக்கப்புறமா அந்த சுவர் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா, அப்படி அந்த ஈரப்பதத்தோடு அவங்க வரைய தொடங்குவாங்க. வரைஞ்சதுக்கப்புறம் அது உலர்ந்ததுக்கப்புறமும் சில பேர் வரைகிறது உண்டு சரியா. இதே பாணியில் உள்ள அந்த சுவர் ஓவியங்கள் எங்கே இருக்குன்னா தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கு. தஞ்சை பெரிய கோவிலினுடைய அந்த கருவறையினுடைய சுற்று சுவரிலும், அதாவது 4 சுவர்களிலும், அந்த மண்டபத்தினுடைய சுவர்களிலும் நம்ம இதை பார்க்க முடியும். அதே மாதிரி நாயன்மார்களுடைய ஒருவரான சுந்தருடைய வாழ்க்கை நிகழ்வுகளும் அங்கே இடம்பெற்றிருக்கு. அப்போ எப்படி கேட்பாங்க? நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரனுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியமாக வரையப்பட்டிருக்க இடம் எங்கே இருக்குது, இல்லை கோயில் எங்கே அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில். அப்போ சுவர் ஓவியம் எங்கே பெரும்பாலும் இருக்கும்? அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள். நெக்ஸ்ட்டு துணி ஓவியம் சரியா. துணியில் ஓவியம் வரைகிறது ஃபஸ்ட்டில் இருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஓவியம் வரைவதற்குன்னு சொல்லிட்டு தனி துணி வச்சுருப்பாங்க. அந்த துணியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ அப்போ சீவக சிந்தாமணி என்ற அந்த காப்பியத்தை, 50 காப்பியங்கள் ஒன்று தான் என்னது சீவக சிந்தாமணி. அதனுடைய தலைவி யாருன்னா குணமாலை. அது யார்? குணமாலை. அந்த குணமாலை வந்து ஒரு யானை அங்கேருந்து வரும். அந்த யானையை கண்டு பயந்ததாட்டு ஒரு காட்சி வரும். அதை யார்? சீவகன் தலைவன் வந்து துணியில் வரைந்ததாக எதில் கூறப்பட்டிருக்கு? சீவக சிந்தாமணி. அப்போ சீவக சிந்தாமணி காப்பியத்தில் யார் யானையை பார்த்து பயந்தாங்க? குணமாலை. குணமாலை யார்? சீவக சிந்தாமணி காப்பியத்தினுடைய தலைவி. தலைவன் யார்? சீவகன். அப்போ அந்த காட்சியை வரைந்தது யார்? சீவகன் சரியா. ஸோ இப்போ இந்த துணி ஓவியங்களை என்ன சொல்கிறாங்கன்னா கலம்காரி ஓவியங்கள்னு சொல்கிறாங்க. துணியில் வரையக்கூடிய ஓவியங்களை என்ன சொல்கிறாங்க? கலம்காரி ஓவியங்கள்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் எங்கன்னா தமிழகத்திலையும் நம்மளுடைய ஆந்திராவில் மட்டும்தான் இந்த கலம்காரி ஓவியங்கள் காணப்படுகிறது. அப்போ தமிழகத்திலும் ஆந்திராவிலும் காணப்படக்கூடிய ஓவியங்கள் எது? கலம்காரி ஓவியங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடி ஓவியம்னா அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கும் இல்லையா, அந்த பனை ஓலையை நிறைய ப்ராசஸிங் எல்லாம் பண்ணி அது ஓலைச்சுவடி மாதிரி மாற்றினதுக்கப்புறமா எழுத்தாணிகளை கொண்டு அவைய கோட்டோவியம் மட்டும் வரைஞ்சிருப்பாங்க, இல்லது வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வச்சிருக்கிறாங்க. இது பெரும்பாலுமே எப்படின்னு இருக்கும்னா ஒரு இதிகாச காட்சிகளாட்டோ இது புராணம் சம்மந்தப்பட்டதாகவோ இருக்கும். இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் நூலகத்தில், மிக பழமையான நூலகம், அங்கே நம்ம பார்க்கலாம் சரியா. அப்போ ஓலைச்சுவடி ஓவியம்னா ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணி வச்சு வரைவாங்க. அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பெரும்பாலும் என்ன காட்சிகள் மட்டும்தான் இடம்பெறும்? இதிகாச காட்சிகளும் புராண காட்சிகள் மட்டும்தான் இடம்பெறும். இது எங்கே இப்போது இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரினுடைய சரஸ்வதி மகால் நூலகத்தில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் சரிதானா. நெக்ஸ்ட்டு செப்பேட்டு ஓவியம். செப்பேடுனா என்ன?
அந்த காலத்தில் மன்னர்கள் நிறைய ஆணைகளை வெளியிடுவாங்க. அரசு ஆவணங்களை வந்து செப்பேடுகளை வச்சுருப்பாங்க. ஏன்னா அது சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ மன்னர்களினுடைய ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் மன்னர்களினுடைய ஆணைகள் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் வச்சுருப்பாங்க. சரியா? உளி கொண்டு ஒரு வரைகோடாக வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நீர்நிலைகள், செடி கொடி, பறவை, விலங்குகள் இதெல்லாம் இந்த செப்பேட்டு ஓவியங்கள் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம். புனையா ஓவியம் பற்றி சில இலக்கியங்கள் வந்து சொல்லுது. அது என்னென்ன இலக்கியங்களையும் பார்க்கலாம். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். புனைவில் அப்படின்னா நெடுநல் வாடை, வில் நல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா அடுத்ததும் புனையா ஓவியம் தான் தொடங்கும். புனையா ஓவியம் புறம் போந்தன்ன எங்க மணிமேகலை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். வில் வந்துச்சுன்னா நெடுநல் வாடை, வில் நல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு புறம் போந்தன்ன அப்படின்னா மணிமேகலை. நெக்ஸ்ட்டு ஓவிய மண்டபத்துலேயுமே நிறைய வகையான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. ஓவியங்களை குறித்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ற செய்தி பரிபாடல் நூலில் இடம்பெற்றிருக்கு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் பல 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 வந்தனாலே பரிபாடல். ஓகேவா? வச்சுக்கோங்க. அப்போ ஓவியங்கள் குறித்து தெரிந்தோர் தெரியாதவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ற செய்தி இடம்பெறக்கூடிய நூல் பரிபாடல். பல 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 எழுத்துநிலை மண்டபம் பல பல வந்தனா என்னது பரிபாடல். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அதுக்கு முன்னாடி? வில் வந்துனா நெடுநாள் வடை, புறம் போந்தனா அப்படின்னா மணிமேகலை. நெக்ஸ்ட் பாருங்க தந்த ஓவியம். சரியா? தந்த ஓவியம் என்னது? யானையுடைய தந்தங்களுக்கு மேலே வரைஞ்சிருக்கக்கூடியது தான். நிறைய நீர் வண்ணங்களை வந்து இதில் பயன்படுத்துவாங்க. வாட்டர் பெயிண்டிங்னு சொல்கிறோன்னா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பெரும்பாலும் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடியது. சரியா? தந்த ஓவியம் எங்கே இருக்குது? கேரளாவில். துணி ஓவியம், கலம்காரி ஓவியம் எங்கே? தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். சரியா? என்னென்ன இது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது நெக்ஸ்ட்டு கண்ணாடி ஓவியங்களை கண்ணாடிகள் அந்த உருவங்களோ இயற்கை காட்சிகளோ வரையக்கூடியது தான் என்னது கண்ணாடி ஓவியங்கள். இதுவும் எங்கே நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா தஞ்சாவூரில் நிறைய இருக்கிறாங்க. அப்போ கண்ணாடி ஓவியத்திற்கு எங்கே அதிகமாக இருக்கிறாங்க? தஞ்சாவூரில் அதிகமாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தாழ் ஓவியம். தாழ் ஓவியம் என்னது? இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது கோட் ஓவியமாக கோடு மட்டும் வரைஞ்சி இருக்கக்கூடியது. அதில் வண்ணம் தீட்டக்கூடிய வண்ண ஓவியங்கள் இருக்குது. நவீன விதமாக நிறைய அந்த என்னது ஆயில் பெயிண்டிங் அது இதுன்னு நிறைய இருக்குது இல்லையா நவீன ஓவியங்கள். இதில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க? பென்சில், கரிக்கோல், நீர் வண்ணம் வாட்டர் பெயிண்டிங், எண்ணெய் வண்ணம் ஆயில் பெயிண்டிங் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமானது பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கருத்துப்பட ஓவியம். கருத்துப்பட ஓவியம் கருத்து அப்போ என்னது அரசியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கருத்து என்னது? ஒரு அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படக்கூடியதான் இந்த கருத்துப்பட ஓவியம். அப்போ இந்தியாவில் யார் முதல்ல இதை அறிமுகப்படுத்தினாங்கன்னா பாரதியார் தான். யார்? பாரதியார். தமிழில் அறிமுகப்படுத்தினது யார்? பாரதியார். அவர் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினாங்கன்னா இந்தியா இதழை. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். சரியா? ஸோ அப்போ கருத்துப்பட ஓவியங்களை எந்த இதழில் பாரதியார் அறிமுகப்படுத்தினார்? இந்தியா என்ற இதழில் தமிழில் தான் முதலாக அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கேலி சித்திரம். இன்னொரு பேர் என்ன? கேலி சித்திரம். அதாவது மனித உருவங்களையே வேறமான தோற்றங்களில் ரொம்ப என்னது காமெடி வர மாதிரி வரையக்கூடியது தான் கேலி சித்திரம். எப்படி? மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவது தான் என்னது கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நவீன ஓவியங்கள். அது கோடுகளாகவும் இருக்கலாம், ஒரு கிறுக்கல் மாதிரியும் இருக்கலாம். சும்மா எப்படி பண்ணாலும் அது வந்து என்னது ஓவியமாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம்னு பார்க்கலாம். தெரிந்து கொள்வோம்ல ஓவியம். ஓவியத்துக்குள்ள வேறு பெயர்கள் என்னன்னா ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை, செய்தி. ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை, செய்தி. ஓவியம் வரைபவர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணுள் வினைஞர். கண் அப்படியே பார்த்து வரையணும் இல்லையா? அப்படி அழைச்சிக்கோங்க. கண்ணுள் வினைஞர். ஓவிய புலவர். ஓவமாக்கல். கிளவி வல்லோன். அப்போ ஓவியம் வரைவர் என்ன சொல்லுவாங்க? கிளவி வல்லோன். கிளவி வல்லோன். கிளவினா சொல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? மொழி சொல் அப்படின்னு. கிளவி வல்லோன்னையும் ஓவிய வரைவரை சொல்கிறாங்க. சித்திரக்காரர். ஓவியம் வரைவருக்கு இன்னொரு பேர் என்னது? சித்திரக்காரர், வித்தகர். ஓவிய கூடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா எழுதெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. என்னென்ன? எழுதெழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. நெக்ஸ்ட்டு
அந்த ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய அந்த கலை நுணுக்கத்தை நம்மளுடைய இந்திய கதை மரபு கூட சேர்த்து இந்த ஓவியங்களையே புதுமையை புகுந்தவர் யாருன்னா ராஜ ரவிவர்மா. ஐரோப்பிய கலை நுணுக்கங்கள் இந்திய கதை மரபுகளை இணைச்சு ஓவியங்களை புதுமை புகுத்தது யாரு? ராஜா ரவிவர்மா. இவருடைய ஓவிய முறைகள் தான் பின்னாடி நாட்காட்டி அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க கேலண்டரில். சரியா? அப்போ நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா கொண்டைய ராஜு. நாட்காட்டி ஓவியங்களை பஜார் பெயிண்டிங் என்றும் அழைப்பாங்க. சரியா? மூணு கொஸ்டின்ஸ் இருக்குது தெரிந்து கொள்வோம்ல. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை உருவாக்கியவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. இவருடைய ஓவிய முறைகள் தான் நாட்காட்டிகளை அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனாலும் நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகள் ஒருவர் யாருன்னா கொண்டைய ராஜு. இந்த நாட்காட்டி ஓவியங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஜார் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் புக் பேக்கில் உள்ளது. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று என்னது? கல் மற்றும் மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது? கேலி சித்திரம். கோட்டோவியம், கோடு குட்டல் ஓவியம். செப்பேடு, செப்பு குட்டல் ஏடு. எழுத்து குட்டல் ஆணி, எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதி. கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னரின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடு. குருவினா பாருங்க ஓவியத்தினுடைய வகைகள். இங்கே நமக்கு மொத்தம் எத்தனை வகைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 வகைகள் கொடுத்துருக்குறாங்க. குகை ஓவியங்கள் இது நம்ம என்ன அறியலாம்? பழந்தமிழனுடைய வாழ்க்கை முறைகளை அறியலாம். தாழ் ஓவியங்களை எவற்றை கொண்டு வருவார்? கரிக்கோல், எண்ணெய், அப்புறமா தண்ணீர், இந்த மாதிரியானது. சுவர் ஓவியங்கள் காணப்படக்கூடிய இடங்கள் என்னது? சித்தன்னவாசல், தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய அரண்மனைகள், கோவில், அதனுடைய மண்டபங்களை. செப்பேட்டு ஓவியங்கள் என்னென்ன காட்சிகள் இருக்கும்? நீர்நிலை, செடிகொடி, பறவை, விலங்கு, குறியீடுகள் எல்லாம் காணப்படுகிறது. சரியா? ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லெசன் தமிழ் ஒளிர் இடங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். இப்போ தானே நம்ம பார்த்தோம் அந்த என்னது இருக்கும்? ஓலைச்சுவடி ஓவியம் அங்கே தான் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான நூலகங்களுள் ஒன்று தான் இந்த தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். இது எப்போத்துலேருந்து இயங்கிட்டு வருது அப்படின்னா கிபி 1122 1122 ஞாபகம் வச்சுக்கோங்க. தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் எப்போ? 1122 இயங்கிட்டு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இருக்குது, தெலுங்கு இருக்குது. இதில் உள்ள ஓலைச்சுவடிகள், கையெழுத்துப்படிகள் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. பழமையான இசைக்கருவிகள், சிற்பங்கள், ஓவியங்கள் எல்லாமே இங்கே காணப்படுது. சரியா? ஈஸி தானா? ஸோ தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான நூலகங்களில் ஒன்று. 1122 அப்போமே தொடங்கப்பட்டதாக இருக்குது. இதில் ஓலைச்சுவடிகள், அதுக்கப்புறமா செப்பேடுகள், இதெல்லாமே இந்த ஓவியங்கள் இதெல்லாமே காணப்படுது. ஆனால் எந்தெந்த மொழிகளில்? தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். இதுவும் என்னது தான்? தஞ்சாவூரில் தான் இருக்குது. சரஸ்வதி மஹால் நூலகமும் தஞ்சாவூர் தான். தமிழ் பல்கலைக்கழகமும் தஞ்சாவூரில் தான் காணப்படுது. எப்போ உண்டாக்குனாங்க? இதெல்லாமே நீங்கள் நல்லா அந்த வருஷம் பார்த்து வச்சுக்கணும். சரியா? பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. 1981 தமிழ் பல்கலைக்கழகம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? 1981. எவ்வளவு ஏக்கர் அப்படின்னா 1000 ஏக்கர் நிலப்பரப்பில். இந்த இதை பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு என்று வர மாதிரி இந்த கட்டட அமைப்பு அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய நாகரிகத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் அனைத்தையுமே நம்ம விரிவாட்டம், ஆழமாட்டம் ரிசர்ச் பண்ணணும். இதுதான் இவங்களுடைய எய்ம். இங்கே 5 புலங்களும் 25 துறைகளும் காணப்படுது. எத்தனை புலங்கள் இருக்குது? 5 புலங்களும் இருக்குது. சரியா? 5 இது இருக்குது பார்த்தீங்களா? சுவடி புலம், வளர்த்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம் அப்படின்னு இருக்குது. அதை விட இந்த 5 புலங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 புலங்களும் எத்தனை துறைகள்? 25 துறைகள் காணப்படுகிறது. இதில் தமிழ் மொழி ஆய்வுகள் மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. சித்த மருத்துவத்துறை மூலமாக மருத்துவ தொண்டும் செய்து வராங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் எல்லாம் படிச்சுட்டு வருவாங்களே, ட்ரைனிங் பீரியடில் இருப்பாங்க இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் பிளேஸ் ஆனவங்களுக்கு இங்கே தான் தமிழ் மொழி பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது. இங்கே ஒரு நூலகமும் செயல்படுத்தப்பட்டு வருது. சரியா? தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் எப்போ? 1981 தொடங்கப்பட்டது. 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. வானத்திலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடுன்னு இருக்குது. இந்திய நகரத்தை விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி பண்ணணும், அதான் நோக்கம். 5 புலங்களும் 25 துறைகளும் காணப்படுது. சித்த மருத்துவத்துறை கூட இங்கே இருக்குது. ஐஏஎஸ் ட்ரைனிங் வரவங்களுக்கு இங்கே தான் தமிழ் மொழி பயிற்சி இருக்குது. இங்கே ஒரு பெரிய நூலகமும் இருக்குது. ஓகே தானா? நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
உவேசா நூலகம் சென்னை. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1942 தொடங்கப்பட்டது. இங்கே தமிழ், தெலுங்கு, வடமொழி முதலிய நூல்கள் காணப்படுகிறது. 21 28 ஞாபகம் 21 28 7 3 28 7 நாள் 28 சாரி 7 3 21 7 நாள் 28 சரியா 3 21 3 சாரி 4 7 28 இந்த மாதிரி ஞாபகம் 21 28 ஓலைச்சுவடிகளும் 29 41 தமிழ் நூல்களும் காணப்படுகிறது. உவேசா நூலகம் எங்கே இருக்கு? சென்னையில் இருக்கு. 1942 தொடங்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு, வடமொழி காணப்படுது. 21 28 ஓலைச்சுவடிகளும் 29 41 தமிழ் நூல்களும் காணப்படுது. நெக்ஸ்ட் கீழ்திசை நூலகம் சென்னை. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1869 தொடங்கப்பட்டிருக்கு. இங்கே தமிழ் இருக்கு, தெலுங்கு, கன்னடம், மராத்தி முதலிய ஓலைச்சுவடிகள் காணப்படுது. நிறைய துறை நூல்கள் இடம்பெற்றிருக்கு. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு. இது அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா 8 தளங்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய 7ஆம் தளத்தில் தான் இயங்கி வருகிறது. அது நம்ம ஏற்கனவே படித்ததான் சரியா. ஸோ எந்த வருஷம் 1869 தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி இதில் ஓலைச்சுவடிகள் காணப்படுது. கணிதம், வானியல் அந்த மாதிரியான துறைகள் நூல்களும் காணப்படுகிறது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய 7ஆம் தளத்தில் செயல்பட்டு வருது. நெக்ஸ்ட்டு கன்னிமாரா நூலகம் சென்னை. இது 1896 தொடங்கப்பட்டது. இது தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம்னு சொல்லலாம். அப்போ தமிழ்நாட்டின் மைய நூலகம் இது கன்னிமாரா நூலகம். எப்போ 1896 தொடங்கப்பட்டது. இந்தியாவினுடைய களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்திய நாட்டினுடைய களஞ்சிய நூலகங்களில் ஒன்று கன்னிமாரா நூலகம். எத்தனை நூல்கள் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக 6 லட்சத்திற்கும் மேலாக நூல்கள் காணப்படுது. எவ்வளோ நூல்கள்? 6 லட்சத்திற்கும் மேலான நூல்கள் இங்கே காணப்படுது. புத்தகங்கள் இருக்குது, நாளிதழ்கள் இருக்குது, பருவ இதழ்கள், மேகசின்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இவை எல்லாற்றினுடைய ஒரு படி சரியா ஒரு ஜெராக்ஸ் வந்து ஒரு இது வந்து இங்கே இருக்கும், ஒரு பிரதி வந்து இங்கே காணப்படுது. இந்த நூலகத்தினுடைய 3ஆம் தளத்தில் தான் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் கீழ்த்திசை நூலகம் செயல்பட்டு வருகிறது. அதே மாதிரி கன்னிமாரா நூலகத்தினுடைய 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருது. கன்னிமாரா மாறா மறைமலை மாறா மறைமலை ஞாபகம். கன்னிமர நூலகத்திலிருந்து மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் வள்ளுவர் கோட்டம். இது சென்னையில் இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க கோடம்பாக்கத்தில். இது 1973 தொடங்கி 1976 3 வருஷத்தில் இது வந்து முடிக்கப்பட்டிருக்கு. இது திருவாரூர் தேர் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ வள்ளுவர் கோட்டம் எந்த இதில் அமைக்கப்பட்டிருக்கு? திருவாரூர் தேர் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு. 2 யானைகள் இழுத்து செல்வதை போன்று கருங்கற்களால் இதை அமைச்சிருக்கிறாங்க. அடிப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையதாக காணப்படுது. தேனுடைய மொத்த உயரம் 128 அடி. 2 பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா 4 சக்கரங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதில் லாஸ்ட் 2 சக்கரங்கள் ரொம்ப பெருசாட்டம், நடுவில் உள்ள 2 சக்கரங்கள் சின்னதாட்டம் காணப்படுது. இந்த தேருக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எண் கோண வடிவத்தில் அந்த கருவறையில் தான் திருவள்ளுவருடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதுலேயே வந்து நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக ஒரு அரங்கமும் வச்சிருக்கிறாங்க. இதில் 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டிருக்கு. அப்போ வள்ளுவர் கோட்டத்தில் எத்தனை குறட்பாக்களும் செதுக்கப்பட்டிருக்கு? 1330 குறட்பாக்களும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் பார்த்தீங்கன்னா கருநிற பளிங்குகள், பொருட்பால் வெண்ணிற பளிங்குகள், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குகள்லையும் காணப்படுது. வள்ளுவர் கோட்டம் கோடம்பாக்கத்தில் இருக்குது. 1973 76 வரை இது வந்து கட்டப்பட்டிருக்கு. திருவாரூர் தேர் மாதிரியே அமைஞ்சிருக்கு. 2 யானைகள் இழுத்து செல்கிற மாதிரி இருக்குது. இந்த 4 சக்கரங்கள் காணப்படுது. லாஸ்ட் 2 வந்து எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். சென்ட்ரல் வந்து எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். மொத்த உயரம் எவ்வளவு? 128 அடி. அடிப்புகணம் எப்படி இருக்கும்? 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்டு காணப்படுது. தேருடைய மையத்தில் தான் எண்கோண வடிவத்தில் உள்ள அந்த கருவறையில் தான் திருவள்ளுவருடைய இது வந்து இருக்குது. 1330 குறள்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறத்துப்பால் என்ன கலரில்? கருநிறம், பொருட்பால் வெண்ணிறம், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குகளிலும் அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் சிலை. கன்னியாகுமரிக்கு போகிறவங்க எல்லாம் அந்த திருவள்ளுவர் சிலையை நம்ம பார்த்துட்டு தான் வருவோம் இல்லையா. ஸோ கடல் அந்த நீர் மட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா 30 அடி உயர பாறைக்கு மீது தான் இந்த சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 1990 இந்த பணி வந்து தொடங்கப்பட்டாலும் பொதுமக்களுடைய பார்வைக்காக 2000 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாள் வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. என்னுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 133 அடி. அப்போ என்னது 30 அடி உயர பாறைக்கு மேலே அந்த சிலையினுடைய உயரம் எவ்வளோ இருக்குது? 133 அடியாக இருக்குது. இந்த இதில் திருக்குறள்
திருக்குறளினுடைய மொத்த அதிகாரங்கள் எத்தனை 133. அப்போ சிலையினுடைய உயரமும் 133 அடி. கனெக்ஷன் புரியுதா? நெக்ஸ்ட் அறத்துப்பாலுடைய அதிகாரங்கள் எத்தனை 38. அதை உணர்த்துவது மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த பீடம் வந்து 38 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கு. பொருட்பால் இன்பத்துப்பால் ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் 95 அடி உயரம் வரும். அப்போ அந்த சிலை என்னது 95. புரிஞ்சுச்சா? மொத்தம் 133 அடி தான். அதில் பீடம் வந்து 38 அடி, மீதி உள்ள சிலை தான் வந்து என்னது 95 அடி உயரம் உள்ளதாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பீடத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபமும் காணப்படும். இந்த மண்டபத்துடைய உட்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குறள்பாக்கள் வந்து தமிழ்லையும் இருக்கு, ஆங்கிலத்திலையும் வந்து இருக்கு. இது அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 இருந்து 8 டன் எடை உள்ள 3681 6 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 36 81 கருங்கற்கள் வந்து இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சிலை பார்த்தீங்கன்னா மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. அப்போ நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறைக்கு மேலே 38 அடி உயரத்தில் ஒரு இந்த இது இருக்குது, என்னது இருக்குது, 38 அடி உயரத்தில் ஒரு பீடம் இருக்குது. அந்த பீடத்துக்கு மேலே 95 அடி உயரத்தில் தான் அவருடைய சிலை இருக்குது. அப்போ இந்த பீடமும் சிலையும் சேர்ந்து தான் 133. உள்ள ஒரு மண்டபம் அரங்கம் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு குறள் வீதம் 133 குறள்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வந்து காணப்படுது. 3 இருந்து 8 டன் உள்ள அந்த கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. மொத்த எடை எவ்வளவு அப்படின்னா 7000 டன் எடை இருக்குது. அப்போ அந்த கல் இருக்கு இல்லையா, கருங்கற்கள் எத்தனை அப்படின்னு சொன்னால் 36 81 கருங்கற்கள் வந்து இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்போ திறக்கப்பட்டிருக்கு? 2000 ஜனவரி 1 நெக்ஸ்ட் உலக தமிழ் சங்கம் மதுரையில் தல்லாக்குளம் என்ற ஒரு பகுதியில் தான் காந்தி அருங்காட்சியகம் பக்கத்தில் இது உலக தமிழ் சங்கம் இருக்கு. சரியா? மதுரை மாநகரினுடைய தல்லாங்குளத்தில் காந்தி அருங்காட்சியகம் பக்கத்தில் உலக தமிழ் சங்கமும் இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஏரியா எவ்வளவுனா 87,000 சதுர அடி. என்னுடைய ஏரியா எவ்வளவு? 87,000 சதுர அடியில் காணப்படுது. அதாவது 1981 உலக தமிழ் மாநாடு வந்து நடந்துட்டு இருந்து. எப்போ? 1981 எங்கே? மதுரையில் நடந்துச்சு. அப்போ தான் உலக தமிழ் சங்கம் அமைக்கப்படும் சொன்னாங்க. அதே மாதிரி 2016 இதில் திறந்து வச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் கால் கருத்தரங்க கூட இருக்குது, ரிசர்ச் சென்டர் ஆய்வரங்கள் இருக்குது, ஆய்வரங்கங்கள், நூலகம் இருக்குது, பார்வையாளர் அரங்கம் இருக்குது. அதே மாதிரி அதனுடைய வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றிருக்கு. ஏற்கனவே நம்ம 1330 குறட்பாக்கள் ஒரு இதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம், வள்ளுவர் கோட்டம். 2வது உலக தமிழ் சங்கத்திலையும் இடம்பெற்றிருக்கு. ஆனால் திருவள்ளுவர் சிலையில் எத்தனை தான்? 133 குறட்பாக்கள் தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு பக்கத்திலேயே சங்க தமிழ் காட்சிக்கூடம் அப்படின்னு ஒரு கட்டிடம் இருக்குது. என்னது? சங்க தமிழ் காட்சிக்கூடம் இருக்குது. தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்குழி வழங்கிய அந்த திருவிளையாடல் புராண காட்சி அதனுடைய நுழைவாயில புடைப்பு சிற்பமாக இடம்பெற்றிருக்கு. சரியா? எங்க? சங்க தமிழ் காட்சி கூடத்தில் தருமிக்கு இந்த பாண்டிய அரசன் வந்து ஒரு பொற்கிளினா என்னது? பொன்னானால முடிப்பு, அதுதான். சரியா? ஸோ அப்போ அதை கொடுக்கும்போது உள்ள அந்த காட்சிகள் ஒரு புடைப்பு சிற்பமாக, இது எதில் வரும்? திருவிளையாடல் புராணத்தில் வரும். அதான் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ சங்கத்தமிழ் காட்சி கூடத்தினுடைய நுழைவாயிலில் எந்த புராண காட்சி இடம்பெற்றுள்ளது? எது? திருவிளையாடல். நெக்ஸ்ட்டு வள்ளல்கள், புலவர்கள், இதை பற்றி அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுல ஓவியமாக கொடுத்துருக்குறாங்க, சிற்பங்களாகவும் கொடுத்துருக்குறாங்க. இதில் 3 பேருடைய வெண்கல சிலைகள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியர், ஔவையார், கபிலர். தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோருடைய முழு உருவ வெண்கல சிலைகளும் நிறுவப்பட்டிருக்கு. அதனுடைய சுற்றி வந்து காம்பவுண்ட் மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த சுற்றுச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகளை வண்ண ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு சிற்ப கலைக்கூடம் என அழைக்கப்படும் பூம்புகாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பூம்புகார் என்ன பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சோழருடைய தலைநகரமாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் துறைமுக நகரமாகவும் இருந்துச்சு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, சிலப்பதிகாரத்துலையும் பார்த்துருக்கோம், பட்டினப்பாலையிலையும் பார்த்துருக்கோம். மருவூர் பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பகுதியும் பட்டினம்பாக்கம் எனும் நகர பகுதியும் இங்கே வந்து இருந்தது அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது? மருவூர் பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடலும் இங்கே இருந்திருந்து, பட்டினப்பாக்கம் எனக்கூடிய நகர பகுதியும் இந்த பூம்புகாரில் இருந்ததாக சொல்லக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கடல் கோளினால் பூம்புகார் நகரம் வந்து நிறைய அழிஞ்சிடுச்சு. 1973 தான் இங்கே சிற்ப கலைக்கூடம் ஒன்று இவங்க கட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 நிலை மாடங்கள் காணப்படுகிறது. கண்ணகியினுடைய வரலாற்றை விளக்கக்கூடிய ஒரு 49 சிற்ப தொகுதிகள் காணப்படுது. 7 நிலை மாடங்கள்,
7 ஸ்கொயர் என்னது 49. அப்போ கண்ணகியினுடைய வரலாற்றை விளக்கக்கூடிய எத்தனை சிற்ப தொகுதிகள்? 49 சிற்ப தொகுதிகள் காணப்படுது. இங்கே மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழருடைய தலைநகரம் துறைமுக நகரமாக விளங்குச்சு. அப்புறம் மருவூர்பாக்கம் கடல் பகுதி அங்கே இருந்துச்சு. பட்டினப்பாக்கம் சொல்லக்கூடிய நகரப்பகுதி அங்கே இருந்தது. எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னா கடல் கோள்னால் அழிஞ்சிச்சு. எப்போ இந்த சிற்பக்கலை கூடத்தை கட்டினாங்க? 1973 கட்டினாங்க. 7 நிலை மண்டபங்கள் காணப்படுகிறது. 49 சிற்ப தொகுதிகள். யாரை பற்றி? கண்ணகியை பற்றி. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கே காணப்படுது. இந்த கலைக்கூடத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு 3 மன்றம் இருக்குது. சரியா? இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம். இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இளஞ்சி மன்றம், பாவை மன்றத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உருவங்கள் இதில் காணப்படுது. இதில் இளஞ்சி மன்றத்திலையும் பாவை மன்றத்திலையும் பெண்களுடைய உருவங்கள் காணப்படுது. நெடுங்கல் மன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் தூண் வந்து காணப்படுது. அதை சுற்றி 8 சிறிய கல் தூண்களும் 8 மனித உருவங்களும் காணப்படுகிறது. இளஞ்சி மன்றம், பாவை மன்றத்தில் பெண்கள் உருவம், நெடுங்கல் மன்றத்தில் கற்றூன் இருக்குது. அதை சுற்றி என்னது 8 சிறிய கற்றூன்களும் மனித உருவங்களும் காணப்படுது. இதோடு இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலக்கணம். தொழில் பெயர். தொழில் பெயர்னா நம்ம ஏற்கனவே படிச்சதான். ஒரு செயலோ இல்லை ஒரு வினையினுடைய பெயராக அமைவதான் என்னது தொழில் பெயர். இதில் எது இம்பார்ட்டன்ட்னா நெக்ஸ்ட் வரக்கூடியது. தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படர்க்க இடத்தில் மட்டும்தான் வரும். சரியா? தொழிற்பெயர் எப்படி எத்தனை பேருன்னு காட்டாது. எந்த இடமும் தன்மையா முன்னிலையா இதுன்னு காட்டாது. காலம் இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமானு காட்டாது. பால் ஆண் பால் பெண் பாலான்னு காட்டாது. எந்த இடத்துல மட்டும்தான் வரும்? படர்க்கை தன்மை முன்னிலை இடத்தில் வராது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட்டும் தொழில் பெயரை பார்த்தீங்க அப்படின்னா 3 வகைகளாக இருக்கு. விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு பார்க்கலாம். சரியா? இது என்னன்னா தள்ளல் அம்மை கைவை குபுவு உதி சிவி மை. தள்ளல் அம்மை கைவை குபு உதி சிவி மை. இதெல்லாம் என்னன்னா தொழிற்பெயருடைய விகுதிகளாக வரும். அப்போ விகுதிகள் பெற்ற தொழிற்பெயர் எப்படி? தள்ளல் வரலாம் வரணும் அப்படிதானே? அப்போ அதில் ஒரு பகுதி இருக்கும். தருதல். அப்போ என்னது? தல். கூறல். அல். ஆட்டம். அம். விலை. ஐ. வருகை. கை. பார்வை. வை. போக்கு. கு. நட்பு. உ. மறைவு. உ. மறதி. தி. உணர்ச்சி. சி. கல்வி. வி. செய்யாமை. மை. அப்போ இந்த மாதிரியான விகுதிகள் எல்லாம் வந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்க? விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? விகுதி பெற்ற அது வந்து ஒரு வினை பகுதிகளாக இருக்கும். அந்த வினை பகுதிகள் கண்டிப்பாக இருக்கும். பாருங்க, தரு, கூறு, கூறு, ஆடு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி வருகை, வா, பார், போ, இந்த மாதிரி என்ன சொல்ல ஒரு வினை பகுதிகள் இருந்துச்சுன்னா பகுதிகள் இருக்கும். அப்புறமா அதனுடைய விகுதிகள் எப்படி இருக்கும்னா தள்ளல் அம்மை கைவை குபுவுதி சிவிமை அந்த மாதிரி ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா அதை விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் முதநிலை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதநிலை என்பர். ஏவல் அதாவது செய், போ, வா, இந்த மாதிரி ஏவுறோம் இல்லையா? ஒரு செயலை செய்கிற மாதிரி ஏவுறோம் இல்லையா? ஏவல் ஒருமை, ஒரு ஆள் மட்டும்தான், ஒன்று. ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? முதநிலை தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. முதநிலை எந்த வகை மாற்றமே பெறாமல் அது தொழிற்பெயராக அமையும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இடி, கொதி. சரியா? இதை நம்ம வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லையா? வெறும் பகுதி மட்டும்தான் இருக்குது, ஒரு இதுதான் இருக்குது, இதை பிரிக்கவே முடியாது. சரியா? முதநிலை தொழிற்பெயர் இடி, கொதி. நெக்ஸ்ட்டு முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அதாவது இப்போ பெரு இருக்குது. சரி, பெருன்னா பெற்றுக்கொள்ளுதல் அப்படி தானே? அதே இது என்னது? தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன். பெரு என்பது பேரு அப்படின்னு சொல்லிட்டு நீண்டு அது தொழிற்பெயராக மாறி இருக்கு. கரெக்ட் தானா? பெரு சுடு ஆகிய பகுதியினுடைய முதல் எழுத்து நீண்டு என்னது ஆயிருக்கு? பேரு சூடு அப்படின்னு தொழிற்பெயராக மாறுச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. குசுடு துபுரு. சரியா? அதை முதநிலை திரிந்த தொழிற்பெயர் பாருங்க, பேரு சூடு. இதுதானே
புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ முதநிலை தொழிற்பெயரும் முதநிலை திரிந்த தொழிற்பெயரும் எப்படி தான் அமைஞ்சிருக்கு? பகாபதமாக அமைஞ்சிருக்கு. பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? அந்த ஹிண்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ குறிலுக்கு பதிலாக முதல் இதில் நெடில் வந்துச்சுன்னா பேரு, சூடு, கேடு அப்படிலாம் வந்துச்சுன்னா அது என்னது? முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, விடு வீடு, மின் மீன், கொள் கோள், உடன்படு உடன்பாடு, இது எல்லாமே என்னது? முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டும் புக் பேக்கில் உள்ளதும் பின்வரும் நூற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? விகுதி பெற்றிருக்கு. மீது எல்லாமே பாருங்க என்னது? பகுபத சொல்லா இருக்கு. பகாபதமாக இருக்குது. பகுபத சொல் என்னது? படித்தல் மட்டும்தான். அதே மாதிரி இதில் விகுதி இருக்கா? தல் படித்தல் இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வருவனற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஊறு, நடு, விழு, எழுதல். எழுதல் என்ன வரும்? விகுதி பெற்ற தொழிற்பெயர் வரும் இல்லையா? அப்போ விழு, நடு எல்லாம் என்னது? முதநிலை தொழிற்பெயர் வரும். உரு தான் ஊருன்னு வந்திருக்கு. புரிஞ்சிச்சா? அது ஊரு. நெடில் வந்திருக்கு. நெடில் வந்தாலே அது என்னது? முதநிலை திரிந்த தொழிற்பெயர். பொறுத்துக பாருங்க, ஓட்டம், டம், அம் வந்திருக்கா? தள்ளல் அம்மை கை, அப்போ அம் வந்திருக்கு. அப்போ இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி, இது முதநிலை தொழிற்பெயர். சூடு, சுடுக்கு பதிலாக சூடு வந்திருக்கு. அப்போ இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டு வழி சாலை இருக்கு இல்லையா? மையத்தில் இந்த விட்டு விட்டு ஒரு வெள்ளை கூட போட்டிருப்பாங்க இல்லையா? இது என்னென்னா போக்குவரத்துக்காக சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகனங்களை முந்துவதற்கு கோட்டுக்கு வலது பக்கம் உள்ள சாலையை நம்ம பயன்படுத்தி கொள்ள நமக்கு அனுமதி இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இருவழி சாலையினுடைய மையத்தில் தொடர்ச்சியாக வெள்ளையோ அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்ததுன்னா நம்ம முந்துவதற்கு வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. இதே இது தேர்ட் பாயிண்ட், இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்ட இருந்தனா எந்த காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. இது போக்குவரத்து குறிகள். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் டு இங்கிலீஷ். படைப்பாளர், கிரியேட்டர். படைப்பாளர், கிரியேட்டர். சிற்பம், ஸ்கல்ப்சர். சிற்பம், ஸ்கல்ப்சர். கலைஞர், ஆர்டிஸ்ட். கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன். கையெழுத்துப்படி, மேனுஸ்கிரிப்ட். கையெழுத்துப்படி, மேனுஸ்கிரிப்ட். அழகியல், ஆஸ்தட்டிக்ஸ். அழகியல், ஆஸ்தட்டிக்ஸ். தூரிகை, பிரஷ். தூரிகை, பிரஷ். கருத்து படம், கார்ட்டூன். குகை ஓவியங்கள், கேவ் பெயிண்டிங்ஸ். நவீன ஓவியம், மாடர்ன் ஆர்ட். நெக்ஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன சொல்கிறாங்க? கற்கிறத கசடர ஒரு பிழையும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. கற்றபின் என்ன பண்ணணும்? அதுபடி வாழ்க்கையை நடக்கணும். நெக்ஸ்ட்டு எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஸோ இது என்னென்னா இந்த சாட்டர்டேயில் குரூப் 1ல் கேட்ட ஒரு கொஸ்டின். சரியா? அப்போ எது வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை? எண்ணும் எழுத்தும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு. அப்போ வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை எது? எண்ணும் எழுத்தும். நெக்ஸ்ட், தொட்டனைத்து ஓரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஓரும் அறிவு. எப்படி நம்ம எவ்வளோ அளவுக்கு தோன்றோமோ அதே மாதிரி அந்த மணல் கேணியில் என்ன வரும்? நீர் வரும். அதே மாதிரி எவ்வளோ தூரம் கற்றுக்கொண்டே இருக்கிறோமோ அதே அளவுக்கு என்ன ஆகும்? அறிவு வளரும். தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு. நெக்ஸ்ட், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் எதுதான்? கல்விதான். அந்த அழிவில்லாத செல்வமாகிய கல்வியை தவிர சிறந்த செல்வம் வேறு எதுவுமே இல்லை. இந்த 4 இதுவுமே கல்வி என்ற தலைப்புக்கு கீழே வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட், தெரிந்து செயல் வகை. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். என்ன சொல்றாங்க? செய்யத்தகாத செயல்களை செய்தாலும் என்னது? தீமை உண்டாகும். செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விட்டாலும் தீமை உண்டாகும். சரியா? அப்போ எது நமக்கு தேவையோ அந்த செயல்களை நம்ம செய்யணும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். நெக்ஸ்ட், எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எந்த செயலையும் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நல்லா யோசிக்கணும். நம்ம இந்த எக்ஸாமுக்கு இப்போ படிக்கலாமா, இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து தான் இறங்கணும். சப்போஸ் நான் டிஎன்பிசி படிக்கணும்னு இறங்கிட்டிங்களா, அதுக்கப்புறம் சரி என்ன இருக்குது அதில் போயிடலாமோ இதில் போயிருக்கலாமோ அப்படின்னு நினச்சி பார்க்குறது என்னது? ஒரு குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ எந்த செயலையும் நல்லா சிந்திச்சப்படி தான் தொடங்கணும். தொடங்கினதுக்கப்புறம் எண்ணி பார்க்குது என்னது? ஒரு மிகப்பெரிய குற்றம். நெக்ஸ்ட், நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. என்ன சொல்கிறாங்க? ஒருவருடைய பண்பு, அவருடைய குணநலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம நன்மை பண்ணணும். அப்படி அவங்க குணம் நமக்கு தெரியாமல் பண்ணால் அது நமக்கு என்னது? தொந்தரவாக அமையும். அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, காக்கி கரவா கரைந்து
கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள. அதாவது காக்கம் என்ன பண்ணும், தனக்கு கிடைச்ச உணவை காணி கூப்பிட்டு எல்லாரையும் கூவி அழைச்சி சாப்பிடும். அப்படிப்பட்ட குணமுடையவர்கிட்ட தான் என்னது செல்வம் சேரும்னு சொல்கிறாங்க. யார்? திருவள்ளுவர். நெக்ஸ்ட்டு மடியின்மை, அதாவது சோம்பல் இல்லாமல் இருக்குது. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். என்னதுன்னா, என்னுடைய குடி, என்னுடைய குடும்பம், என்னுடைய தலைமுறைகள் வந்து ஒரு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சோம்பல், படிக்க சோம்பலாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். அந்த சோம்பலை என்ன பண்ணணும், துன்பமாட்டு நினச்சி அதை முயற்சி அதை சோம்பலை துன்பமாக நினச்சி அதை விட்டு நீங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், முயற்சி எடுத்து சீக்கிரமாக எழும்பி நம்ம சோம்பல் எல்லாம் இல்லாமல் நம்ம வாழணும். நம்மளுடைய யாருக்காக? நம்முடைய தலைமுறைகளுக்காக. அதான் மடியை மடியா உலகில் குடியை குடியாக வேண்டுபவர். நெக்ஸ்ட் இடுக்கண் அழியாமை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, சூசைட் பண்ணிடுறாங்க, அல்லது அவங்க செய்யக்கூடிய செயல்களையே குவிட் பண்ணிடுறாங்க. அப்படி தானே? அப்படி இல்லாமல் எவ்வளோதான் ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுக்கு மனம் கலங்காமல் எதிர்த்து நிற்பாங்க பார்த்திங்களா, அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. அதை தான் திருவள்ளுவரும் சொல்கிறாங்க. புக் பேக்கில் உள்ளதை பார்க்கலாம். யாருக்கு தீமை உண்டாகும்? செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பவர்களுக்கு தீமை உண்டாகும். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் எது இருக்கக்கூடாது? சோம்பல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் எழுத்தென்ப பிரித்தெழுதும் போது எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும், கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனைத்து கூட்டல் ஊறும், கற்றனை தூரும். நெக்ஸ்ட்டு பொறுத்துகை. இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரியா? குரூப் 2ல் திருக்குறளில் இருந்து தான், அந்த யூனிட் 8ல் இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னது குரூப் 1ல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ யூனிட் 8 வந்து ரொம்ப முக்கியம். ஸோ யூனிட் 8க்கு வந்து நமக்கு தமிழ் சிலபஸில் கொடுத்துருக்க 25 அதிகாரங்களை தவிர மீதி நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை நம்ம படிக்கிறது நல்லது. சரியா? பொறுத்துக பார்க்கலாம். கற்கும் முறை எப்படி கற்கணும்? பிழை இல்லாமல் கற்கணும். உயிருக்கு கண்கள் போன்றவை எது? எழுத்தும் எண்ணும். விழுச்செல்வம் எது? கல்விதான் விழுச்செல்வம். எண்ணி துணிக கருமம். கருமம்னா என்னது? செயல். கரவா கரைந்துண்ணும் எது? காகம். நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது? பண்பை அறிந்து நம்ம நன்மை செய்யலைன்னா என்னது? தீமை உண்டாகும். இது கேட்கலாம். சரியா? நெக்ஸ்ட் துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் யாரு? துன்பம் வரும்போது வருந்தி கலங்காதவர்கள் என்னது? துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்குபவர். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அனைவரும் இதை பார்க்கக்கூடிய, இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்கக்கூடிய, சின்சியராக படிக்கக்கூடிய, இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம படித்து பாஸ் ஆகணும்னு அப்படி ஒரு வெறியாக இருப்பீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே இந்த துன்பத்தை வென்று டிஎன்பிசியில் ஒரு குரூப் 2ல் ஒரு நல்ல போஸ்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ.